மகாலய அமாவாசை. முன்னோரை நினைத்தால் முன்னேற்றம். மகாவிஷ்ணு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு லோகத்திற்கு சென்று அருள்பாலித்து வருகிறார். அந்த வகையில் புரட்டாசி மாதம் அவர் பித்ருலோகத்திற்கு வருவதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புரட்டாசி மாதத்தில் பித்ருக்கள் அனைவரும் பாத பூஜை, ஹோமம் உள்ளிட்டவைகளை செய்வார்கள். ஏனெனில் பித்ருக்களுக்கு கண்கண்ட கடவுளாக திகழ்பவர் மகாவிஷ்ணுதான். புரட்டாசி மாதம் பித்ருக்கள் செய்யும் பூஜை மற்றும் ஆராதனைகளை மகாவிஷ்ணு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார். பித்ருக்கள் நடத்தும் அந்த பூஜைக்கு திலஸ்மார நிர்மாலிய தரிசன பூஜை என்று பெயர். திலம் என்றால் எள் என்று பொருள். இந்த எள் மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து தோன்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கு நடத்தப்படும் பூஜை திலஸ்மார நிர்மாலிய பூஜை என்றழைக்கப்படுகிறது. இந்த பூஜையின் போது மகாவிஷ்ணு உடல் முழுவதும் எள் தானியம் நிறைந்த நிலையில் பித்ருக்களுக்கு காட்சியளிப்பார். இது பித்ருக்களை தவிர வேறு யாருக்கும் காண கிடைக்காத காட்சியாகும். விஷ்ணுவின் நிர்மாலிய தரிசனம் பெறும் பித்ருக்களுக்கு அரிய பலன்கள் கிடைக்கும். இந்த அரிய பலன்களை பித்ருக்கள் மூலம் பூமியில் வாழும் அவர்களது உறவினர்கள் பெற மகாவிஷ்ணு அருள்வார். பித்ருக்களின் ஆராதனைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மகாவிஷ்ணு பித்ருக்களிடம் 15 நாட்கள் நீங்கள் பூலோகத்திற்கு சென்று உங்கள் குடும்பத்தினர் தரும் அன்னத்தை ஏற்று வாருங்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு நிர்மாலிய பலன்களை கொடுத்து வாருங்கள் என்று அனுப்பி வைப்பார். இதைத் தொடர்ந்தே பித்ருக்கள் புரட்டாசி மாதம் 15 நாட்கள் பூலோகத்தில் உள்ள நம் வீட்டிற்கு வருகிறார்கள். இந்த 15 நாட்களை தான் நாம் மகாலயபட்சம் என்று சொல்கிறோம்.